நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜா மீண்டும் இணைப்பில் இருக்கிறார். ராஜா, 17 பெண் போட்டியாளர்கள் யார் யார்? இன்னும் சென்னையெல்லாம் வர வேண்டியது பாக்கி இருக்கு, வளர்மதி, கோகுலேந்திராலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு விட்டது. தற்பொழுது 127 பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதில் ஒரு தொகுதி ஏற்கனவே மயிலாப்பூர் போக 15 கூட்டணிக்கு மயிலாப்பூரை ஒதுக்கிவிட்டார்கள் பாஜகவிற்கு. 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் வரவில்லை. தற்பொழுது இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலில் 17 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் மதுராந்தகம் தொகுதியினுடைய திருமதி மரகதம் குமாரவேல் இரண்டாவது முறையாக அவருக்கு எம்எல்ஏவாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே காஞ்சிபுரம் எம்பியாக இருந்தவர். குடியாத்தம் தொகுதியினுடைய திருமதி ஜி பரிதா புருஷோத்தமன் அவருக்கு குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி, இந்த தொகுதியில் திருமதி மரகதம் வெற்றிவேல், அந்த வேட்பாளர் பட்டியலில் 2 மரகதம் உள்ளனர். மதுராந்தகத்து தொகுதியை சேர்ந்த மரகதம் குமாரவேல், இவர் பாப்பிரெட்டிப்பட்டி திருமதி மரகதம் வெற்றிவேல் ஆகிய அந்த இவருக்கு பாப்பிரெட்டிப்பட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆரணி தொகுதியில் திருமதி எல் ஜெயசுதா, இவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர். 2016ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்தார். தற்பொழுது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் உள்ள ஒரே பெண் மாவட்ட செயலாளர் திருமதி ஜெயசுதா தான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவர். அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வந்தவாசி தனி தொகுதியில் திருமதி பி ராணி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதிமுகவுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ளார். அவருக்கு வந்தவாசி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதியில் திருமதி கே விஜயா, இவர் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக முன்னாள் தலைவராக இருந்தார். அவருக்கு திருமதி விஜயாவுக்கு விழுப்புரத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு தொகுதியில் திருமதி உஷாராணி, சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் திருமதி பி உஷாராணிக்கு தற்பொழுது போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை இதே தொகுதியில் திருமதி சித்ரா வேட்பாளராக எம்எல்ஏவாக இருந்தார். அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. தற்பொழுது ஒரு புது வேட்பாளரை அங்க அதிமுக களம் இறக்கியுள்ளது. பெண் வேட்பாளரை ஏற்காடுக்கு உஷாராணி வேட்பாளராக இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். தாராபுரம் தனி தொகுதி திருமதி பி சத்யபாமாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக உள்ளார். அவருக்கு தாராபுரம் தொகுதியில் அவருக்கு திருமதி பி சத்யபாமாவிற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே நீலகிரி மாவட்டம் ஊட்டியினுடைய நகராட்சி தலைவராக இருந்தார். அவருக்கு இப்ப தாராபுரத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க பெண் வேட்பாளராக. அவருக்கு தற்பொழுது தாராமூலத்தில் அவர் களம் இறங்குகிறார். நிலக்கோட்டை தனி தொகுதி திருமதி தேன்மொழி இரண்டாவது முறையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் தற்பொழுது அங்க சிட்டிங் எம்எல்ஏ. அவர் அவங்களுக்கு இப்ப நிலக்கோட்டையில அவங்களுக்கு தேன்மொழிக்கு திருமதி தேன்மொழிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் டாக்டர் எஸ் திவ்யா வேட்பாளராக தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளார். கிருஷ்ணராயபுரம், அதாவது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திருமதி டாக்டர் எஸ் திவ்யா அங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. லால்குடி தொகுதியில் டாக்டர் எம் லீமா ரோஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் கழக மகளிர் அணி இணை செயலாளராக உள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தான் அதிமுகவில் இணைந்தார். இவர் அந்த லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மனைவி அவர். அவங்களுக்கு டாக்டர் எம் லீமா ரோஸ்க்கு லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. துறையூர் தனி தொகுதியில் சுரோஜாவுக்கு தற்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் கழக பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு உறுப்பினராக உள்ளார். அவருக்கு துறையூர் தொகுதி, அதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் தனி தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. திருவிடைமருதூர் தனி தொகுதியில் திருமதி இளமதி சுப்பிரமணியனுக்கு வாய்ப்பு கொடுக்க, ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக இருந்தவர். அவருக்கு திருவிடைமருதூர், தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் திருமதி இளமதி சுப்பிரமணியனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சீர்காழி தனி தொகுதியில் திருமதி சக்தி அவர்கள் தற்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் 2016ஆம் ஆண்டு எம்எல்ஏ வருதார். போன முறை இவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், தோல்வியை தழுவினார். தற்பொழுது அவருக்கு சீர்காழி தொகுதியில் திருமதி சக்திக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதிக்கு திருமதி சந்திரபிரபா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் போட்டியிடறதுக்கு. திருவாடானை தொகுதியில் திருமதி கீர்த்திகா முனியசாமி, இவர் அதிமுகவுடைய மகளிர் அணி இணை செயலாளராக உள்ளார். கடந்த முறை அவருக்கு முதுகுளத்தூர் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது திருவாடானை தொகுதியில் அவருக்கு தொகுதி மாறி அவர் தற்பொழுது நிற்கிறார்.
திருவாடானை தொகுதியில் திருமதி கீர்த்திகா முனியசாமிக்கு வந்து தற்பொழுது அதிமுக வாய்ப்பு வழங்கியுள்ளது. விளாத்திக்குளம் திருமதி ஆர் சத்யா, இவங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவராக உள்ளார். விளாத்திக்குளம் தொகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் திருமதி ஆர் சத்யாவுக்கு வந்து போட்டியிட தற்பொழுது வாய்ப்பு வழங்கியுள்ளார். ஆக இந்த இரண்டாவது பட்டியலில் பார்த்தால் 17 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 பெண் வேட்பாளர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது சென்னையில் உள்ள 15 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அப்படி அறிவிக்கப்பட்ட பட்சத்தில் ஆலந்தூரிலோ அல்லது வந்து 1000 விளக்கிலோ வந்து திருமதி பா வளர்மதி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல வந்து அண்ணா நகர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா வாய்ப்பு இருக்கிறது சீட்டு கொடுப்பதற்கு. ஆக 19 பெண் வேட்பாளர்கள் அதிமுக சிறப்பு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்பொழுது 17 பேர் கொண்ட அந்த இரண்டாவது பட்டியலில் 17 பெண் வேட்பாளர்களுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுத்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ரைட், நன்றி திரு ராஜா. 17 பெண் வேட்பாளர்களுக்கு இரண்டாம் கட்ட பட்டியலில் இடம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே வெளியான 23 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியலில் பெண்கள் பெயர்கள் எதுவும் இல்லை. இப்போ 17 பேர் இருக்கிறாங்க. அடுத்து சென்னை மண்டலத்தில் அநேகமாக திருமதி வளர்மதி, திருமதி கோகுலேந்திரா வந்துட்டாங்கன்னா 19 பெண் வேட்பாளர்களுக்கான வாய்ப்பு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தெரிகிறது. இன்னும் அதுக்கும் மேலே இருப்பாங்களா, சென்னை ஜோனில் இன்னுமே அதிகம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தற்போதைய அளவில் 17 பெண்களுக்கு உறுதியாக அதிமுகவில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்றதை பார்க்குறோம். சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 234க்கு 17 இல்லை 19 அப்படின்னு பார்த்தோம்னா 10% குறைவாகத்தான் இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.